إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே முக்கியமான ஒரு தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு அருளிய மிக பெரும் நிஅமத் அருள் ஹிதாயத்தாகும், நேர்வழியாகும். இந்த ஹிதாயத்தில், நேர்வழியில் நாம் தொடர்ந்து பயணிப்பதற்கு 10 காரணிகள் இன்றைய இந்த வகுப்பினூடாக நாம் பார்க்கவிருக்கின்றோம். இதிலே முதலாவது காரணி, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய இந்த மார்க்கம், இந்த தீன், இந்த நேரான வழி நமக்கு கிடைத்து விட்டது. இந்த நேரான வழியில் நாம் தொடர்ந்து பயணிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்தவர்களாகவே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மூமின்களை பார்த்து சொல்கிறான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். சூரத்து நூர் 31வது வசனம். அப்போ அல்லாஹு தஆலா அனைத்து மூமின்களுக்கும் இந்த வசனத்தினூடாக எதற்கு அழைப்பு விடுக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்வின் பால் நீங்கள் மீளுங்கள், தௌபா செய்தவர்களாக, பாவ மன்னிப்பு தேடியவர்களாக அல்லாஹ்வின் பால் நீங்கள் மீளுங்கள், நீங்கள் வெற்றியாளர்களாகலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் மற்றும் ஒரு இடத்தில், நீங்கள் உண்மையான தௌபாவாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாம் நமக்கு கிடைத்த இந்த நேரான வழியில் தொடர்ந்து பயணிப்பதற்கு இது மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால், நாம் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால், நாம் அந்த நேரான வழியை விட்டு என்ன செய்வோம்? நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகுவோம். என ஷைத்தானுக்கும் அதுதான் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஷைத்தானுக்கு அதுதான் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து இந்த அமலை செய்தவர்களாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அமலை பொறுத்தவரையில் இதற்கு நேர காலம் எதுவும் குறிக்கப்படவில்லை. இது நாங்கள் விரைந்து செயல்பட வேண்டிய ஒரு அமல். நாம் நமது பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளுதல் என்பது. எனவே இந்த தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய முதல் விடயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது விடயம், என் அருமை சகோதரர்களே, நாம் இந்த நேரான வழியிலே தொடர்ந்து பயணிப்பதற்கு மார்க்க கல்வி, இல்ம் நமக்கு அவசியமாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது நாம் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் மரணிக்கின்ற வரை இதுக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க, சான்றிதழ்களை பெற்றுவிட்டால் அத்தோடு நமது மார்க்க கல்வி முடிவுற்று விட்டது. அப்படி அல்ல. நாம் மரணிக்கின்ற வரை, நாம் மௌத்து வரை, நாம் கபரிலே கொண்டு போய் வைக்கப்படும் வரை அந்த இல்மை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த இல்ம் நமது கபரிலும் நாளை மறுமையிலும் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? வெற்றியை பெற்றுத்தர வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே
ரப்பி ஜித்னி இல்மா என்று அல்லாஹு தாலா தூதரை பார்த்து சொல்கிறானே, இந்த இல்மை அதிகப்படுத்தி தருமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று. இதைவிட சான்று வேறு என்ன வேண்டி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்ற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். மார்க்கத்துடைய இல்மை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இது என்ன செய்யும் என்று சொன்னால், நம்மை நேரான வழியிலே உறுதியாக வைக்கும். நம்மை நேரான வழியிலே நம்மை உறுதியாக ஆக்கக்கூடியதாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் அல் குர்ஆனிலே, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் என்று சொல்கிறான். சூரத்துல் முஜாதலா 11வது வசனம். உங்களில் மூமின்களுடைய அந்தஸ்தையும் அதே போன்று கல்வி கொடுக்கப்பட்டவருடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துவதாக சொல்கிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, இல்மின் மூலம் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன என்று சொன்னால், அவர் எப்படி மார்க்கத்தில் உறுதியானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான் அல் குர்ஆனிலே, இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அவனது அடியார்களில் அவனை அஞ்சுவர்கள் எல்லாம் அறிஞர்கள். அந்த இல்ம் நம்மை என்ன செய்யும்? நேரான வழியிலே உறுதியாக வைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அதாவது வர்ராசிஹூன ஃபில் இல்ம், இந்த மார்க்கத்தில் ஆழமாக கற்றவர்கள், அவர்களை பொறுத்தவரையில அவங்க எப்படி சொல்லுவாங்க? ரப்பிடமிருந்து வந்த அனைத்தையும் நாம் ஈமான் கொண்டோம், ரப்பிடமிருந்து வந்த அனைத்தையும் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பிரார்த்திப்பதெல்லாம், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். பாருங்க, அந்த இல்முடைய வெளிப்பாடு. அவர்கள் ரப்பிடமிருந்து வந்த அனைத்தையும், அவர்களுடைய குறுகிய புத்திக்கு சிலது புலப்படாமல் இருக்கலாம், சிலருடைய நுட்பங்கள் விளங்காமல் இருக்கலாம். ஆனால் அறிவுடையவர்கள், அந்த கல்விமான்கள், ரப்பிடமிருந்து வந்த அனைத்தையும் நாம் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டு எப்படி துவா செய்வாங்கண்டா, எமது உள்ளங்களுக்கு நேரான வழியை காண்பித்த பிறகு அதை நீ வழிதவர செய்து விடாதே, வழிதவர செய்து விடாதே, உன் புறத்திலிருந்து நமக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக, நீ பெரும் கொடையாளனாக இருக்கிறாய். எனவே என் அருமையான சகோதரர்களே, பாருங்க, அந்த இல்மை பெற்ற மக்கள் எதை பிரார்த்திப்பாங்க? ஹிதாயத், நீ எமக்கு அருளிய ஹிதாயத்திலிருந்து எமது உள்ளங்களை வழிதவர செய்து விடாதே என்றுதான் துவா செய்வார்கள். எனவே இரண்டாவது விடயம் என்ன? நாம் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். சரியான இடத்திலிருந்து கல்வியை எடுக்க வேண்டும். கல்வியை நாங்கள் யாரிடமிருந்து இருக்க வேண்டும்? அதாவது அல் குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களுடைய அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அந்த வழியிலே யாரெல்லாம் சொல்லித் தருகிறார்களோ அவர்களிடமிருந்து நாம் மார்க்கத்தை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அது நம்மை என்ன செய்யும்? நேரான வழியிலே உறுதியாக ஆக்கும். மூன்றாவது நறுமையான சகோதரர்களே, நாம் கொண்ட இந்த ஈமானிலே நாம் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். அதுல சற்றும் என்ன செய்யக்கூடாது? சந்தேகங்கள் வரக்கூடாது, சந்தேகங்களுக்கு இடமளிக்க கூடாது. ஷைத்தான் சந்தேகங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஷைத்தான் அவனது சகாக்களை அனுப்பி இந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் சந்தேகங்களை ஏற்படுத்த முயற்சிப்பான். அதற்கெல்லாம் நாம் இடமளிக்காமல் உறுதியான நம்பிக்கை, ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ஸும்ம லம் யர்தாபு. யார் மூமின்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், இவர்கள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் ஈமான் கொண்டு அதில் அவர்கள் சந்தேகம் கொள்ளவில்லையோ, எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமளிக்க கூடாது. அல்லாஹ் சொல்லிவிட்டானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா, உறுதியாக நம்ப வேண்டும். சற்றும் நாம் என்ன செய்யக்கூடாது? சந்தேகங்களுக்கு, தடுமாற்றங்களுக்கு இடமளிக்க கூடாது. இந்த உறுதியான நம்பிக்கை, இந்த உறுதியான ஈமான் என்ன செய்யும் என்று சொன்னால், நம்மை நேரான வழியிலே நம்மை கொண்டு செல்லும். வமன் யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பன், அல்லாஹு தஆலா சொன்னார். எவர் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டாரோ அல்லாஹ் அவனது உள்ளத்தை என்ன செய்கிறான்? அந்த நேர்வழியிலே தான் அல்லாஹு தஆலா அனுப்புகின்றான். எனவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்கிறான், வல்லதீன ததவ், யார் நேர்வழி பெற்று விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இன்னும் அந்த நேர்வழியை அவன் அதிகப்படுத்துவான், இன்னும் அந்த நேர்வழி அவர்களுக்கு அதிகப்படுத்துவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று நீங்க பார்க்கலாம், கஹஃப் வாசிகள், அந்த குகை வாசிகளுடைய சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அவர்கள் எமது ரப், இந்த வானங்களை பூமியை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் என்று அவர்கள் சொன்னபோது அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை பலப்படுத்தியதாக சொல்கிறான், அவர்களுடைய உள்ளங்களை பலப்படுத்தியதாக சொல்கிறான். எனவே இந்த நேரான வழி நமக்கு கிடைத்த இந்த நேரான வழியில் நாம் இன்னும் உறுதியாக வேண்டும்.
இது மூன்றாவது விடயம். நாலாவது அருமையான சகோதரர்களே, நமக்கு கிடைத்த இந்த மகத்தான இந்த பாக்கியம், இதை நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இதனாக இந்த நேர் வழியை அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து பிரார்த்திக்க வேண்டும். மரணிக்கின்ற வரை, மௌத்து வரை பிரார்த்திக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். எனவே நேர் வழியை நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நேர் வழி என்பது அதாவது யாரும் முடிவு செய்யக்கூடியதல்ல, ஒரு ஜமாத் முடிவு செய்வதல்ல, ஒரு ஜமாத்துடைய தலைவர் முடிவு செய்வதல்ல. நேர் வழி என்பது அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்வது போன்ற, நீ யாருக்கு அருள் செய்தாயோ அவர்கள் சென்ற வழி. நீ யாருக்கு அருள் செய்தாயோ, அதில் நபிமார்கள் முதன்மையானவர்கள், இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நபித்தோழர்கள், அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டார்களே, அந்த வழி மிக முக்கியமானது. அவர்கள் எப்படி மார்க்கத்தை விளங்கினார்கள் என்பது மிக முக்கியமானது. அந்த வழியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பயணிக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா சொல்வது போன்று, வமன் யத்தபி' கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம வஸஅத் மஸீரா. யார் மூமின்களுடைய வழி அல்லாத வழியை பின்பற்றுவாரோ அவர்களை நாம் அதே போக்கிலே விட்டு அவர்களை நரகத்திலே சேர்ப்போம் என்கிறான் அல்லாஹு தஆலா. எனவே நாங்கள் தனி வழியில் பயணிக்க கூடாது. அப்போ வழிகேடுகள் நாங்கள் எப்படி அடையாளம் காண்றது? வழிகேடுகள் நாங்கள் அடையாளம் காண வேணும். இந்த கருத்தை இதற்கு முன்னர் யாராவது சொல்லி இருக்கிறார்களா? இந்த கருத்தை நமது அதாவது அந்த நபிமார்கள், அந்த நபிமாரிடம் கல்வி கற்ற அல்லாஹ்வுடைய தூதர்கள், சஹாபாக்கள், நபித்தோழர்கள் இதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும். இல்லை என்றால் ஒவ்வொருவரும் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய மனம் போன போக்கில் அவங்களோட சிந்தனைக்கு எதெல்லாம் மார்க்கம் என்று படுதோ அதை சொல்லி மக்களை வழிகெடுப்பார்கள். இப்போ நாங்கள் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் நேர்வழியை பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நபி அவர்கள் இதற்கு பல துவாக்களை கற்றுத்தந்தாங்க. அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி என்ற துவா, அதே போன்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்ற துவா. அதே போன்று ஹதீஸுல் குதுஸில நீங்க பார்க்கலாம், முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா இபாதி குல்லுக்கும் தால்லூன் இல்லா மன் ஹதைத்துஹு. எனது அடியார்களே, நீங்கள் அனைவரும் வழிகேட்டிலே உள்ளவர்கள், நான் நேரு வழி காட்டியவர்களை தவிர. பாருங்க, அல்லாஹ் நேரு வழி காட்டியவர்களை தவிர. எனவே ஃபஸ்தஹ்திஊனி, என்னிடம் நேர்வழியை கேளுங்க, நேர்வழியை என்னிடம் பிரார்த்திங்க. நேர்வழியை என்ன செய்யக்கூடாது? ஷேகிட்ட போய் முரீத் எடுத்துட்டோம்டா அவர் என்ன செய்வார்? சொர்க்கத்துக்கு கொண்டு போவார்னு சிலர் போய் வழிகட்டு கொண்டிருக்கிறான். என்ன, ஒரு ஷேகிட்ட போய் நாங்கள் முரீதை வாங்கிட்டோம்டா அவர் கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டுருவாரு நினைக்கிறான். ஹதீஸுல் குதுஸி தெளிவா சொல்லுது, என்ன, அல்லாஹ்விடத்தில் என்னிடம் நேர்வழியை கேளுங்கள், நான் தான் உங்களுக்கு நேர்வழியை தருவேன். நீங்கள் அனைவரும் வழிகட்டவர்கள், நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர என்று தெளிவா ஹதீஸுல் குதுஸில மிக அழுத்தமாக வருகிறது. எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் நேர்வழியை பிரார்த்திக்க வேண்டும். நபி அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்தால் முதல்ல எதை ஓதுவாங்கன்ற ஆயிஷா கேட்கப்பட்ட போது என்ன துவா சொன்னாங்க? அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்தி ஆலிமல் கைபி வஷ் ஷஹாதா அன்த தஹ்கும் பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் இஹ்தினி லிமா இக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذனிக் இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம் என்று நபி அவங்க ஓதுவாங்க. பாருங்க, அந்த தொழுகையில் எதை கேட்பாங்க? நேரான வழியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க. நீ அடியார்கள் முரண்பட்டார்களே, அந்த விஷயத்தில் எனக்கு நேரான வழியை காண்பிப்பாயாக, நீ நாடியவர்களுக்கு நேர்வழி காண்பிப்பவன் என்றுதான் ஓதுவாங்க. நேரான வழியைத்தான் கேட்பார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இது 4வது வழிகாட்டல். 5வது வழிகாட்டலின் அருமையான சகோதரர்களே, அதாவது நாம் குர்ஆனையும் சுன்னாவையும் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் 2 விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய வேதம், எனது சுன்னா என்று சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த 2ஐயும் நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள் என்ன? அதாவது எனக்கு பிறகு நீங்கள் பல முரண்பாடுகளை காண்பீர்கள். அப்படி முரண்பாடுகள் வருகின்ற போது என்ன செய்ய வேண்டும்? அதாவது எனது வழிமுறை, அந்த ஹுலஃபாவுர் ராஷிதீன்கள் நல்வழி சென்றார்களே அவர்களுடைய வழிமுறை, அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எனது சுன்னாக்களை நீங்கள் கடைவாய் பற்களால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அந்த அளவுக்கு உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ இது இதில் 5வது வழிகாட்டல், நாம் நேர் வழியிலே தொடர்ந்து பயணிப்பதற்கு. அருமை சகோதரர்களே,
நேர் வழியில் நாம் இறுதி இலக்கை அடைய வேண்டியது இல்லை. அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்க நேர் வழியில இறுதி இலக்கு அடைய வேண்டியது கிடையாது. நீங்க நேர் வழியில பயணிக்கும் போது உங்களுடைய உயிர் பிரிய வேணும். அதான் விஷயம். என்ன சொல்லுவாங்க, நேர் வழியில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க, அந்த நேரான பாதையில் பயணிக்கிறீங்க, அதில் உங்களோட உயிர் பிரிய வேண்டும். அதோடைய இறுதி இலக்கை அடைவதல்ல, அதில் நாம் மரணிக்க வேண்டும். அடுத்த 6வது அருமையான சகோதரர்களே, இதுல அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது நீங்கள் அல்லாஹுவை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுதல். அல்லாஹுவை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுதல். அல்லாஹு தஆலா சொல்றான் குர்ஆன்ல சொல்கின்ற போது, வமை யஅதஸிம் பில்லாஹ், யார் அந்த அல்லாஹுவை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்கிறார், ஃபகது ஹுதிய இலா ஸிராத்தின் முஸ்தகீம், அவர் நேரான வழியின் பால் வழிகாட்டப்பட்டார் என்று அல்லாஹு தஆலா ஆல இம்ரானுடைய 101 வசனத்திலே சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, அதாவது நாம் அந்த ரப்பை பற்றி அந்த ஈமான், அல்லாஹுடைய அஸ்மா, அவனது உன்னதமான உயரிய திருநாமங்கள், அவனது பண்புகள், இவைகளை பற்றி எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், கற்று விளங்கி நாம் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 7வது வழிகாட்டலின் அருமையான சகோதரர்களே, அதாவது என்ன, அல் முஜாஹதத்து ஃபில்லா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய வழியில் நாம் என்ன செய்வது, முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் நமக்குள் முஜாஹதா, அதற்குரிய போராட்டம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சாதாரணமானது அல்ல. நாங்கள் நேரான வழியிலே வாழ்ந்து அந்த நேர் வழியிலே மரணிப்பது என்பதற்கு ஷைத்தான் விடமாட்டான். அவன் என்ன செய்வான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதாவது ஒரு நேரான கோட்டை போட்டாங்க. ஒரு நேரான கோட்டை போட்டு விட்டு இதுதான் நேரான பாதை, அதனுடைய வலதிலும் இடதிலும் சில கோடுகளை வரைந்தாங்க. அதுதான் ஷைத்தான் இருந்து கொண்டு அழைக்கக்கூடிய வழி, அந்த அவனது வழி, அங்க போயிடாதீங்க, நேரான பாதை. அந்த அல்லாஹ் சொல்வது போன்று, அன்னஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉஸ் சுபுல் ஃபதஃபர்ரக பிகும் அன் ஸபீலி, இதுதான் எனது நேரான பாதை, இதை நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்க என்ன செஞ்சீங்க, பல வழிகளை பின்பற்றாதீர்கள், அது உங்களை நேர் வழியை விட்டு உங்களை தூரமாக்கிவிடும். எனவே அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சூரத்துல் அன்கபூத் 69 வசனம், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். அப்ப யார் நமது விஷயத்தில் முயற்சிக்கிறாரோ, முயற்சி இருக்க வேண்டும், முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், அந்த நேரான வழிகளை காண்பிப்போம். அல்லாஹ் நன்மை செய்பவர்களோடு இருக்கிறான். எனவே அந்த நேரான வழியில் நாம் என்ன செய்யணும், பயணிக்க வேண்டுமா, அதில் முயற்சி இருக்க வேண்டும், அதில் தேடல் இருக்க வேண்டும், அதில் ஆர்வம் இருக்க வேண்டும். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், எனவே இங்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை ஜிஹாத் என்ற ஜாஹது என்ற வார்த்தையோடு அல்லாஹ் இங்கு இணைத்து சொல்கிறான். எனவே எந்த அளவு ஒருவர் முயற்சிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கும். எந்த அளவுக்கு அவர் முயற்சிப்பாரோ அந்த அளவுக்கு அவருக்கு என்ன, ஹிதாயத். இப்ப நீங்க பார்க்கலாம், அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான் குர்ஆன்ல, ஹுதல்லில் முத்தகீன், குர்ஆனை பற்றி சொல்லும் போது இதில் எந்த சந்தேகம் இல்லை, இது தக்வாவுடையவர்களுக்கு வழிகாட்டும். என்ன முயற்சி, அவர் இறையச்சம், தக்வா. தக்வாவோடு அவர் எந்த அளவு தக்வாவை அதிகப்படுத்திக் கொள்கிறார் அந்த அளவுக்கு அவருக்கு என்ன செய்யும், நேர்வழிக்கு அவர் மிக நெருக்கமானவராக இருப்பார். எனவே அந்த அடிப்படையிலே, அதாவது இதில் நாம் தொடர்ந்து, நிறைய பேர் மார்க்க விஷயங்கள் அலட்சியமா இருக்கிறாங்க, மார்க்க விஷயங்கள்ல அவர்கள் எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாம இருக்கிறாங்க, எந்த ஒரு கவனமும் இல்லாம இருக்கிறாங்க. அவர்களை அறியாமலே அவர்கள் பல வழிகேடுகளின் பக்கம் இழுத்து செல்லப்படுகிறார்கள். யார் மார்க்கத்தின் பேரால் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க, இதுவல்ல. அதாவது மார்க்கத்தில் நாம் நமது மார்க்கத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் நமது நாளை மறுமையுடைய வெற்றியாக இருக்கிறது, இந்த உலகத்துடைய நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதில் நமக்கு தொடர்ந்து என்ன செய்யணும், முயற்சியும், அதை கற்பதிலும், அதை தேடுவதிலும், அதை செயல்படுத்துவதிலும், அதில் ஆர்வமாக இருப்பதிலும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து இருக்க வேண்டும். அடுத்து என் அருமையான சகோதரர்களே, இதில் கவனிக்க வேண்டிய விடயம், 8வது விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நபிமார்களை எல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், ஃபபிஹுதாஹு முக்ததி, அவர்களுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். பாத்தீங்களா, இங்க நபிமார்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த நபிமார்களுடைய விஷயத்தை எப்படி அல்லாஹ் சொல்றான், அவர்களை பின்பற்றுங்க அப்படி சொல்லல, அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றுங்கள். இன்று நாங்க பார்க்கிறோம், ஒவ்வொருவருடைய சிந்தனை முகாம்களால கவரப்பட்டு என்ன செய்யறாங்க, அவங்க எதை சொன்னாலும் அதிலே குருடர்களாக, செவிடர்களாக விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு என்ன செய்து, அவர்கள் ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் ஏற்பட்ட ஈர்ப்பு, அது அவர்கள் எதை சொன்னாலும் கண்மூடித்தனமாக
போகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனா இது குர்ஆன் அப்படி சொல்லித்தர, நபிமார்களை சொல்லி அல்லாஹ் எப்படி சொல்றான், அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றுங்கள்ன்றான். அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாம் அந்த நபிமார்களுடைய அந்த நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான், நபியை பார்த்து இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான். எனவே அந்த நபிமார்கள் சென்ற அந்த நேரான அந்த வழி, அதே போன்று அல்லாஹ் இறுதி தூதரை பற்றி எப்படி சொல்றான், அதாவது அவரை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள், நீங்கள் அவரை பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாம் அந்த வழியில் தான் பயணிக்க வேண்டும். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய 8வது வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் 9வது விடயம், அதாவது நாம் சிறந்த நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான விடயம். இன்று பலர் வழிகட்டு செல்வதற்கு இது காரணமாக இருக்கிறது. நல்ல நண்பர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா, அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனிதன் அவனது நண்பனுடைய மார்க்கத்திலே இருக்கிறான். அவன் யாரை நட்பு கொள்கிறான் என்று அவரவர் பார்த்து கொள்ளட்டும். அவரவர் பார்த்துக்கொள்ள, நான் யாரோடு நட்பு நான் பாராட்டுகிறேன், எனது நண்பர்கள் யார், எனது நட்பு வட்டாரம் யார், இதை ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ளட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். சாதாரண விஷயம் அல்ல. நாளை மறுமையில் அவன் கை சேதப்படுவான். எப்படி கை சேதப்படுவான்? நீங்க சூரத்துல் ஃபுர்கான் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, யா வைலதா லைதனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா, நான் இவனை நண்பனாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கை சேதப்படுவான். அங்கு அவன் கை சேதப்பட்டு எந்த பயனும் இல்லை. அவன் நரகத்திலே போடப்பட்டு விட்டால் அங்கு அவன் கை சேதப்பட்டு எந்த பயனும் இல்லை. யா வைலதா லைதனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா. நீங்க பார்க்கலாம், அபூ தாலிபுடைய வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க. அபூ தாலிபுடைய இறுதி நேரம் நபி அவங்க கலிமாவை சொல்லி கொடுக்குறாங்க, இதை சொல்லுங்க, நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே என்ன செய்வேன், பேசுவேன் என்றாங்க. ஆனால் அபூ தாலிபுடைய நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, சுற்றி இருந்து கொண்டு சொல்கிறார்கள், இந்த மார்க்கத்தை நீங்கள் இருந்த மார்க்கத்தை விட்டு விடாதீர்கள், உங்களுடைய மூதாதையருடைய மார்க்கத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி தடுத்து கொண்டே இருந்தார்கள். என்ன நடந்தது? அந்த மோசமான நட்பு அவரை அந்த குஃப்ரிலும் ஷிர்கிலும் மரணிக்க செய்தது என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ எவ்வளோ ஆபத்து என்று பாருங்க, எவ்வளோ ஆபத்தான ஒரு விடயம். நீங்கள் சூரத்து சாஃபாத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்கிறான், நாளை மறுமையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும். இப்படி ஒரு விஷயம், அதாவது சொர்க்கவாசிகளுக்கு மத்தியில் ஒரு உரையாடல், சொர்க்கத்தில் உள்ளவங்க உரையாடி கொண்டிருப்பாங்க. உரையாடி கொண்டு இருக்கின்ற போது ஒருத்தர் என்ன சொல்வார், ஒருத்தர் சொல்வார், எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். எப்படி சொல்வார், எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், அந்த உலகத்தில் அந்த ஒரு நண்பன் இருந்தான் என்று சொல்லி அவர் என்ன செய்வார், அவர் சொல்லுவார். அப்படி சொல்லுகின்ற போதே நறுமையான சகோதரர்களே, அதாவது அந்த நண்பன் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சி, நரகத்தில் அவன் இருக்கக்கூடிய அந்த காட்சி என்ன செய்யும், அந்த அவருக்கு காண்பிக்கப்படும். அது அப்படித்தானே, சொர்க்கத்தில் எது விரும்புகிறோமோ அது உடனே நடக்கும். சொர்க்கத்தில் எது நாங்கள் விரும்புகிறோம், நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்க்க வேணுமா, அங்கே உடனே அது என்ன செஞ்சுவிடும், அது நடந்துவிடும். ஏன்னா சொர்க்கவாசிகளுக்கு விரும்பிய எல்லாம் அங்கே உண்டு. புரியுது அவன் சொல்றது? எனவே இதில் அந்த வசனங்கள் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், எனக்கு ஒரு நண்பன் எங்க உலகத்தில் இருந்தான். கால காயிலும் மின்ஹும் இன்னி காணலி கரீன் என்று சொல்வார். என்ன, எனக்கு உலகத்தில் ஒரு உற்ற நண்பன் ஒருவன் இருந்தான் என்று அவர் சொல்வார். சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நண்பர் எனக்கு என்ன தெரியுமா உலகத்தில் என்னிடத்தில் கேட்டார், அந்த நண்பர் என்னிடத்தில் கேட்டார், நாங்கள் மரணித்த பிறகு நாங்கள் என்ன உயிர்ப்பிக்கப்படுவோமா, அப்போ உயிர்ப்பிக்கப்படுவர்கள் நீ ஒருத்தனாக இருப்பாய், நீ நம்புறியா, இப்படி பேசுவாங்க. இதெல்லாம் நம்பலாமா அப்படி என்று சொல்லி இப்படி ஐதா மித்னா வகுன்னா துராபன் வைலாமன் ஐநா லமதீனூன், அப்போ நாங்கள் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாம் ஆகிவிட்ட பிறகு மீண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு கூலி வழங்கப்படுவோமா என்றும் அவன் என்னிடம் கேட்டான். அப்போது காலஹல் அன்தும் முத்தலியூன், அவரை பார்க்க விரும்புறீங்களா, உலகத்தில்
என்னோட நண்பனாக இருந்த இப்படி கேட்டவனை பார்க்க விரும்புகிறீர்களா அப்படி என்று சொல்வார். இப்போ என்ன, ஃபத்தல ஃபரஆஹு ஃபி ஸவாஇல் ஜஹீம். இப்போ கீழே பார்ப்பாங்க, எங்க அவன் நரகத்திலே, அங்கே நரகத்துடைய நடுவில் அவன் இருப்பான். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு கை சேதம்னு பாருங்க. கால தல்லாஹி இங்கித்த லதுர்தீன், எப்படி அல்லாஹின் மீது சத்தியமிட்டு, அல்லாஹின் மீது சத்தியமிட்டு என்ன சொல்ற, அல்லாஹ் மீது சத்தியமாக நீ என்னை அழித்துவிட முற்பட்டாயே, என்னை அழித்துவிட முற்பட்டாயே. வலவுலா நிஅமத்து ரப்பி லகுன்து மினல் முஹ்தரீன், என் இறைவனுடைய அருள் மட்டும் இல்லை என்றால் நானும் அந்த நரகத்துக்குரியவர்கள் ஒருவனாக ஆகியிருப்பேன். பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் மூலம் ஒருவர் பாதுகாக்கப்பட்டீர்கள். மோசமான நட்பு என்பது என்ன செய்துவிடும், அது மிக ஆபத்தானது, டேஞ்சரானது. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் காரணத்தால் அவர் பாதுகாக்கப்பட்டார் என்பதை அவர் சொல்றார். சரி, அப்ப எனவே இதுல இந்த 9வது விடயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல நண்பர்களை, நல்ல நட்பை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இதில் கவனிக்க வேண்டிய இறுதியான விடயம் என்னவென்றால், நறுமையான சகோதரர்களை, தீய நட்பில் இருந்து நாம் தூரமாகிக் கொள்ள வேண்டும். நல்ல நட்பு எப்படி எங்களுக்கு அவசியமோ அதே போன்று தீய நட்புகள் இருந்து நாம் தூரமாக வேண்டும். அது நம்ம என்ன செய்துவிடும், வழிகேட்டுக்கு அழைத்துவிடும். ஷைத்தான் ஒருவனுக்கு உற்ற நண்பனாகிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு அவன் நிச்சயமாக அவனை தடுப்பான். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு தந்த இந்த நேரான வழி, இந்த நேரான வழியில் நாம் உறுதியாக பயணிப்பதற்கு எவைகளையெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அவைகளை நாம் மிக உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நாம் மிக உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என் அருமையான சகோதரர். ஏன்னா நாங்கள் வாழக்கூடிய காலம் என்பது ஃபித்னாக்கள், குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு எச்சரித்தாங்கண்டா, காலையில் ஒருவன் மூமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான், மாலையாவதுக்குள் காஃபிராகி விடுவான், மாலையில் மூமினாக இருப்பவன் காலையாவதுக்குள் காஃபிராகி விடுவான். அந்த அளவுக்கு என்ன வழிகேடுகளும் ஃபித்னாக்களும் அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். நாம் அதை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறான சூழல்களிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த நேர்வழி இருக்கிறதே, அல்லாஹ் எப்படி சொல்கிறான்டா, அதாவது இந்த நேர்வழி இருக்கிறதே நீங்கள் எப்படி நினச்சிடக்கூடாதுண்டா, நீங்கள் ஏதோ அல்லாஹ்வுக்கு ஏதோ நன்மை செய்கிறீங்க, உங்களை நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதால் என்று புரிந்து கொள்ளாதீங்க. பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான், உங்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்ய, ஈமானுக்கு வழிகாட்டி உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே நேரான வழியிலே நாம் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.